உருளைக்கிழங்குனா யாருக்குங்க பிடிக்காம இருக்கும்? நல்லா கிறிஸ்பியாக இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு கொடுங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க. இது வந்து சாம்பார் சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதத்துக்கு செம்ம காம்பினேஷனுங்க. நான் சொல்கிற மாதிரி இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்குவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குவை ஒரு 40% குக் பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதி வந்த உடனே இப்போ ஸ்டெய்னரில் இந்த உருளைக்கிழங்கை மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ பாயில் பண்ண வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு பாருங்கள் கலர் சேஞ்சாக இருக்குது. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கினா போதும். இப்போது தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொடி. இந்த மசாலாலாம் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா